Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா chettinad மசாலா பொடி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த மசாலா பொடியை பயன்படுத்தி நீங்க ஒரு வெஜ் இல்ல நான் வெஜ்ல ஒரு வறுவலோ இல்ல குழம்போ இல்ல நீங்க கிரேவி டைப்ல செஞ்சீங்க அப்படினா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பொடியை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்லி இருக்கறேன். அதை ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க. நீங்க அந்த மாதிரி செஞ்சீங்கனா மட்டும் தான் நீங்க செய்யற எல்லா ரெசிபியுமே ரொம்ப நல்லா சூப்பராவே இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த chettinad மசாலா பொடி அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவையும் நம்ம வறுத்துட்டு தான் பொடிக்க போகிறோம். அதுக்கு வந்து நல்ல ஒரு அகலமான அதே மாதிரி அடிகனமான பாத்திரத்தை வந்து சூடு பண்ணிக்கோங்க. சூடான பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிராம் அளவுக்கு பட்டை, ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு 4 பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 15 கிராம் அளவுக்கு கிராம்பு, மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அடுத்து 15 கிராம் அளவுக்கு பச்சை கலர் ஏலக்காய். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர சோம்பும் 15 கிராம் தான். பட் முழுசாக போடாமல் கொஞ்சம் உடச்சிட்டு போட்டிங்க அப்படின்னா மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு இருக்கும். இதுலேயே 15 கிராம் அளவுக்கு மராத்தி மொக்கு, அதே 1/4 கப் அளவுக்கு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவித்திரியை வந்து 15 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கணும். மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடச்சி விட்டு சேர்த்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 கிராம் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கணும். கட்டாய chettinad மசாலா பொடிக்கு கல்பாசி சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படிங்கிறனால நமக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு போட்டுட்டு முதல்ல இதை வந்து லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சீரகம் சோம்பெல்லாம் சேர்க்க போகிறோம். சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிராம் அளவுக்கு சீரகம். டேபிள் ஸ்பூனில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இதிலேயே 10 கிராம் அளவுக்கு சோம்பு, டேபிள் ஸ்பூனில் சொல்லணும்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 15 கிராம் அளவுக்கு கசகசா, டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். கசகசா கட்டாயம் சேர்த்துக்கணும். இப்போ இதிலேயே 1/3 கப் அளவுக்கு மிளகு. chettinad மசாலாவுக்கு மிளகு காரம் தான் அதிகமாக இருக்கணும். இது வந்து கிராமில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 40 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதிலேயே 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி விதை, அதாவது 15 கிராம் அளவுக்கு கொத்தமல்லி விதையை சேர்த்துட்டு மிதமான தீயில போட்டிருக்கிற அந்த கசகசாவும் சீரகமும் பொரியிற சவுண்டு வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும். தீயை வந்து மிதமாக வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சுடுங்க. இது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே மற்ற சாமான்கள்லாம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொப்பரை தேங்காய் வந்து இந்த மாதிரி பல்லாக கட் பண்ணது 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதுவே நீங்கள் துருவினது அப்படின்னா நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது அளவில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே நம்ம வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் வந்து 20 கிராம் அளவுக்கு 20லேருந்து ஒரு 25 நீல மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இதுவே குண்டு மிளகாய் அப்படின்னா அது காரமாக இருக்கும். இதிலே பாதி அளவு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா இந்த அளவுக்கு சவக்கிற அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற தட்டில் மாற்றி இதையும் ஆற வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறமா மிளகாய் இந்த அளவுக்கு உடையும். இந்த மாதிரி ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நைஸாக நல்லா அரைப்பட்டு வந்துடும். இதை அரைக்கிறதுக்கு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரி கலந்து நமக்கு பொடியாகி வரும். தேங்காயில் வந்து அந்த எண்ணெய்த்தன்மை இருக்கிறனால உங்களுக்கு ஈரமான மாதிரி ஆகிடும். பல்ஸில் விட்டு அடிக்கடி கிளறி இந்த அளவுக்கு நைஸாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் டைட்டான டப்பாவில் போட்டு வெளியில் வச்சுருந்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், நல்லாவே இருக்கும். chettinad மசாலா பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பொடியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு வறுவலோ குழம்போ செய்கிறப்ப காய்கறிகளோடைய போட்டு மசாலா பொடியை போட்டு வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பொடியை போட்டு நீங்கள் வதக்கக்கூடாது. எல்லா காய்கறிகள்லாம் வெந்து இறக்க போகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தேவையான அளவு போட்டுட்டு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ரொம்ப நேரம் போட்டு கொதிக்க விட்டாலோ இல்லை வறுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு கசந்த டேஸ்ட் வந்துடும். ஸோ இதை பார்த்து ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற எல்லா ரெசிபியுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த மசாலா பொடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.